விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை பிடிச்சு தோள் மேலே சுமந்துக்கிட்டு வேகமாக திரும்பி நடக்க தொடங்கினான். வழியில் வேதாளம் அவனை பார்த்து, மனித குலாதிபதியே, நீ அஞ்சா நெஞ்சமும் புத்தி சாதுரியமும் உடையவன். ஆகவே கதை ஒன்று சொல்லுறேன், கேளுமையா ராஜனேன்னு மறுபடியும் கதையை ஆரம்பிச்சுது. நீதி வசமி கேதுங்கிற மன்னன் சோபாவதிங்கிற நகரத்தை ஆட்சி செய்து வந்தான். அவனுடைய தலைநகரத்தில் சக்தி வாய்ந்த தெய்வம் என உலக பிரசித்தி அடைந்திருந்த துர்க்கை அம்மனுக்கு அழகான ஒரு ஆலயம் இருந்தது. அதன் தென்பகுதியில் துர்க்கை தீர்த்தம்ங்கிற தடாகமும் இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசத்துல சுக்லபக்ஷ சதுர்தசி அன்னைக்கு அங்கே ஒரு பெரிய உற்சவம் நடக்கும். அங்கே நடக்கிற தேர் திருவிழா கொண்டாட்டங்களை பார்க்கறதுக்காக அன்றைய தினம் ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வருவாங்க. துர்க்கையம்மனின் வரப்பிரசாதத்தினால எதுவும் கைகூடுங்கிற நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் தடாகத்தில் தீர்த்தமாடி அம்மன் சன்னதியில் பலவித வேண்டுதல்களை செய்துக்கிட்டு போவாங்க. ஒரு சமயம் அந்த உற்சவத்தின் போது அந்த புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்கிறதுக்காக பிரம்மஸ்தலம்ங்கிற கிராமத்திலிருந்து தவளன்கிற வாலிபன் ஒருத்தன் வந்திருந்தான். அவன் தன்னம்பிக்கை குறைந்தவனாகவும் கோழை மனசு படைத்தவனாகவும் விளங்கியதால அவனுக்கு தீனதாசன்கிற பெயரும் வழங்கி வந்தது. அவனுக்கு துர்க்கையம்மன் மேல அபரிமிதமான பயபக்தியும் தேவியின் சக்தியில அளவற்ற நம்பிக்கையும் உண்டு. அவன் தன் இதயத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய பெண்ணை திருமணம் செய்துக்கணும்னு முடிவு செய்திருந்தான். அந்த உற்சவ காலத்துல சுத்தப்படன் என்பவனுடைய மகளான மதன சுந்தரி என்னும் கன்னி பெண் ஒருத்தியும் தன்னை போலவே அங்கு ஸ்நானம் செய்ய வந்திருப்பதை தவளன் பார்த்தான். புது நிலவை பழிக்கும் அழகுடைய அவளை கண்டதும் அவன் தன் உள்ளத்தை பறிகொடுத்தான். திருவிழா பார்க்க வந்த அந்த பெண் தனக்கு கிடைப்பாளான்னு பெருத்த ஏக்கம் அவன் நெஞ்ச வாட்டுச்சு. அவன் துர்க்கையம்மன் சன்னிதானத்தை அடைஞ்சு, மகிஷாசுர மர்தினியே, நான் கருதிய பெண்ணை மனைவியாக அடைவதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். அவளோட நான் சிறிது காலமே மனவாழ்வை ருசித்தா கூட போதும். என் உயிரின் ஒரே ஆசை திருப்தி அடைஞ்சிடும். என் ஆசை அபிலாஷையை நிறைவேற்று. அப்படி அந்த பெண் என்னை மனம் செய்துக்கிட்டா மறுமுறை உன்னை வேண்ட வரும்போது என் தலையை வெட்டி உன் பாதார விந்தத்தில் சமர்ப்பிப்பேன்னு பிரதிஞ்ஞை செய்துக்கிட்டான். அதுக்கப்புறம் தன் கருத்தை கவர்ந்து கொண்ட அந்த கன்னிகை யாரு, எந்த ஊருங்கிறத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அங்கே அவனுக்கு இருப்பு கொள்ளலை, ஆகாரம் சேரலை. இதை கண்ட அவனோட அம்மா கவலைப்பட்டு இதுக்கு காரணம் என்னன்னு அவனை விசாரிச்சா. அவனும் உண்மையை சொல்லி தன் ஆசையை தெரிவிச்சான். தாயாரும் உடனே தன் கணவர் விமலர்கிட்ட விஷயத்த சொன்னாங்க. இதை கேட்ட தகப்பனும் தன் மகனை வந்து பார்த்து, மகனே, சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்துக்காக நீ ஏன் இப்படி அதேரியப்பட்டு கலங்கி போற? நான் போய் கேட்டா சுத்தப்படன் தன் மகளை உனக்கு கட்டாயம் மனம் செய்து கொடுப்பான். அவனுக்கு நாம குலம், செல்வம், அந்தஸ்து, தொழில் முதலிய எல்லாவற்றிலையும் சமமானவங்க தான். எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க இல்லை. எனக்கு அவனை நல்லா தெரியும். அவனும் என்ன நல்லா தெரிஞ்சவன் தான். ஆகவே இந்த சம்பந்தத்தை ஏற்பாடு செய்கிறதுல சிரமம் எதுவுமே இல்லைன்னு சொன்னார். இப்படி விமலன் தன் மகனை பல வார்த்தைகளால் சமாதானப்படுத்தி தேத்தி ஆகாரம் உட்கொள்ள வச்சாரு. மறுநாள் அவர் தன் மகனோட புறப்பட்டு சுத்தப்படன் வீட்டுக்கு போனாரு. அங்கே அவர் தன் மகனுக்கு மதன சுந்தரிய மனம் செய்து கொடுக்கணும்னு கேட்டாரு. சுத்தப்படனும் அதற்கு சம்மதிச்சாரு. முகூர்த்தம் பார்த்தப்போ மறுநாளே நல்ல நாளாக இருந்தது. அதனால் மறுநாளே கல்யாணமும் நடந்தது. மதன சுந்தரிக்கும் தவளனை முதல் தடவை பார்த்ததுலேருந்தே அவளுக்கு பிடிச்சிருந்தது. இந்த கல்யாணத்தில் அவளுக்கும் பரம சந்தோஷம்தான். கல்யாணம் கழித்து தவளன் புது பொண்டாட்டியோட சொந்த ஊருக்கு திரும்பி வந்து சேர்ந்தான். புதுமண தம்பதிகள் 2 பேரும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மதன சுந்தரியின் சகோதரன் அங்கே வந்து சேர்ந்தான். தங்கையின் வீட்டில் அவனை எல்லாரும் அன்போட வரவேற்று குசல பிரசன்னம் செஞ்சு அவங்களோட அன்பை தெரிவித்தாங்க. சாப்பாடுக்கு அப்புறம் இளைப்பாறும்போது அவன் பெரியவங்களை பார்த்து, ஊரில் துர்காதேவியின் உற்சவம் நடைபெறுது. அதுக்கு என் தங்கை மதன சுந்தரியையும் அவள் கணவரையும் அழைத்து வர சொல்லி என் தகப்பனார் என்னை அனுப்பி வச்சாருன்னு சொன்னான்.
அதுக்கு வீட்டில் இருந்த பெரியவங்களும் ஒத்துக்கிட்டு விருந்து வச்சு அனுப்பி வச்சாங்க. மறுநாள் காலையில தவளன் தன் மனைவி மதன சுந்தரியோட மாமனார் வீட்டுக்கு கிளம்பினான். உரிய காலத்துல அவங்களோட சோபாவதி நகர அவன் போய் சேர்ந்தான். நகர்ப்புறத்துல துர்க்கையின் பெரிய கோவில் இருப்பத தவளன் பார்த்ததுமே அவனுக்கு பக்தி மேலிட்டது. அம்மனின் சன்னிதானத்துல அவன் முன்னொரு சமயம் செய்த பிரதிஞ்ஞை விஸ்வரூபம் எடுத்து அவனுடைய நெஞ்ச முள் போல உறுத்துச்சு. அந்த சந்தர்ப்பத்திலேயே தன் சபதத்தை நிறைவேற்றிவிட தீர்மானித்த தவளன் தன் இளம் மனைவியையும் மைத்துனனையும் நோக்கி, நீங்க இங்கேயே தடாகத்தின் நிழல்ல இளைப்பாருங்க, நான் ஆலயத்துக்குள்ள போய் துர்கை அம்மனை சேவிச்சிட்டு வரேன். மைத்துனா, நிர்மானுஷ்யமான ஆலயத்துக்குள்ள பயங்கர ரூபினிய உன் தங்கை பார்த்தா ரொம்ப பயப்படுவா, அவளுக்கு துணையா நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்குள்ள போனான். மகிஷாசுரனை கீழே தள்ளி மிதிச்ச காலையும் தானவர்களை வென்ற 18 கரங்களையும் கொண்டு பயங்கரமா விளங்கிய துர்காதேவியை அவன் வழிபட்டு வணங்கி பிரார்த்திச்சான். அப்போ அவன் மனசுல பழைய எண்ணம் புதிய உருவுல வைராகிய சித்தமா உதிச்சுது. தேவியின் அருளை பெற மக்கள் எல்லாரும் பலவிதமா உயிர் பலியிடுறாங்க. அப்படி இருக்க தேவியை திருப்திப்படுத்த ஏன் நான் என்ன அவளுக்கு பலி கொடுக்க கூடாது? இப்படி நினைச்சதுமே அவன் நிர்வாணுஷ்யமா இருந்த அந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து நீண்ட காலத்துக்கு முன்னதா யாரோ காணிக்கை செலுத்திய கத்திய வெளியே எடுத்து வந்தான். அப்புறம் மணியை கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த சங்கிலியில தன் தலைமயிரை முடிச்சு கட்டிக்கிட்டு அந்த கத்தியால தன் கழுத்தை அறுத்துக்கிட்டான். துண்டித்ததுமே தலைமயிர் கட்டு அறுந்து தலைவேறு உடல் வேறா கீழே விழுந்தது. வெளியே வெகு நேரமா காத்துக்கிட்டு இருந்த மைத்துனனும் கோயிலுக்குள்ள போன தன் தங்கை புருஷன் திரும்பி வராததை பார்த்து எதனால தாமதமாகுதுன்னு தெரிஞ்சு வர நினைச்சான். தங்கையே, நீ இங்கேயே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்குள்ள போனான். உள்ள தன் சகோதரி கணவன் தலையறுந்து கிடப்பதை கண்டு கலக்கமடைஞ்சான். இதை போய் சொன்னா தங்கை எப்படி சகிச்சுக்குவான்னு மனம் குலைந்த அவனும் அதே கத்தியால அதே போல தன் கழுத்தையும் மறுத்துக்கிட்டு தலைவேறு உடல் வேறா கிடந்தான். போன புருஷனும் அண்ணனும் வராததை கண்ட மதன சுந்தரி பெரிதும் கலவரமடைஞ்சா. ஆகவே அவளும் கோயிலுக்குள்ள நுழைஞ்சா. உள்ள அம்மன் சன்னதியில தன் கணவனும் அண்ணனும் கிடந்த நிலைய பார்த்ததுமே அவ நிலை கலங்கி பூமியில விழுந்து புரண்டா. ஐயோ, இது என்ன, என் வாழ்க்கை பாழாயிடுச்சேன்னு மதன சுந்தரி அலறுனா. இப்படி திடீர்னு கொலையுண்ட 2 பேரையும் நினைச்சு அவ பலவிதமா புலம்புனா. பிறகு அவ எழுந்து இனி இந்த வாழ்க்கையினால என்ன பிரயோஜனம்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டா. அம்பிகையே, மக்களின் நல்வாழ்க்கை, மாங்கல்யம், சம்பத்து இதையெல்லாம் காத்து ரட்சிக்கும் தேவி நீதான். மாதர்களுக்கு உன்னையன்றி புகலிடம் வேறு என்ன இருக்கு? உன் கணவரான சிவபெருமான உன் உடல் பாதியிலேயே கொண்டிருக்கிற. அப்படி இருந்தும் நீ என்னுடைய கணவனையும் சகோதரனையும் அபகரிச்சுக்கிட்டியே. நான் சதா உன்னையே நம்பி வழிபட்டு வரேன். அப்படி இருக்க நீ செய்தது நியாயமே இல்லை. இப்போ உன்னை நான் ஒரு வரம் அளிக்க வேண்டுறேன். எதற்கும் அருகதையற்ற இந்த உடலை உன் சந்நிதியில இப்பவே தியாகம் செய்திட போறேன். இனி எனக்கு கிடைக்க போகும் மறுஜென்மத்தில் அது எதுவா இருந்தாலும் சரி, இந்த 2 பேருமே என் கணவராகவும் சகோதரனாகவும் அடையும்படி அனுகிரகிக்க வேண்டும். இப்படி தேவிய மதன சுந்தரி வேண்டிக்கிட்டு மறுபடியும் அம்மனை பணிஞ்சு எழுந்தா. பிறகு அவ பக்கத்துல இருந்த கொடியை கொண்டு சுருக்கு தயார் செய்துக்கிட்டு அதை ஒரு அசோக மரத்துல கட்டினா. தன் கழுத்தை நீட்டி அந்த சுருக்க போட்டுக்கொள்ளும் சமயத்துல ஆகாசத்துல ஒரு அசரீரி வாக்கு எழுந்தது. அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதே குழந்தாய். நீ சிறுசானாலும் உன்னுடைய மன உறுதியை கண்டு நான் சந்தோஷமடைந்தேன். இந்த சுருக்கு இப்படியே இருக்கட்டும். நீ உன் கணவர் சகோதரர் ஆகியவர்களுடைய தலைகளை அவர்கள் உடல்களுடன் சேர்த்து விடு. என் அருளால் அவர்கள் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள். இதை கேட்ட மதன சுந்தரி மனம் மகிழ்ந்து அந்த சுருக்க விட்டு கீழே குதிச்சு தலையறுபட்டு கிடக்கும் முண்டங்களை நோக்கி வேகமா ஓடினா. அவளுக்கு இருந்த பதட்டத்துல தான் என்ன செய்கிறோங்கிறத தெரியாம கை தவறி அவள் தன் கணவனின் தலையை தமையனின் உடல்லையும் தமையனின் தலைய கணவனின் உடல்லையும் மாறுபாடா பொருத்திட்டா. அசரீரியின் வாக்கு பிரகாரம் அந்த 2 பேரும் உடனே உயிர் பெற்று எழுந்தாங்க. அவங்க ஒருத்தரை ஒருத்தர் அளவளாவி தங்களுக்கு நேரிட்ட புனர்ஜென்மத்தை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. துர்காதேவியை வழிபட்டு 3 பேரும் மேற்கொண்டு அவங்களோட பிரயாணத்தை தொடங்கினாங்க.
நடந்து போகும்போது தலைகளை மாற்றி வச்சிட்டத மதனசுந்தரி தெரிஞ்சுக்கிட்டா. அவளுக்கு கலக்கம் ஏற்பட்டது. என்ன செய்யறதுன்னே விளங்கல. கணவன் தலையோடும் தமையன் உடலோடும் கூடிய ஒரு உருவம், கணவன் உடலோடும் தமையனின் தலையோடும் கூடிய ஒரு உருவம். இவ்விருவரில் மதனசுந்தரிக்கு கணவன் யார், தமையன் யார்? இவ்விதம் வேதாளம் கூற கேட்ட விக்ரமாதித்த மகாராஜன் பின்வரும் பதில சொன்னான். அந்த 2 உருவங்கள்ல எவன் அவளை தன் மனைவிங்கிற நினைப்புல பார்க்கறானோ அவன்தான் அவளோட கணவன். உடல் உறுப்புகள்ல தலையே பிரதானமானது. மனிதரை அடையாளம் கொண்டு கொள்வதும் தலைய வச்சுத்தான். ஆகவே கணவன் தலையை கொண்டவனே அவளுடைய கணவனாவான். விக்ரமாதித்தனின் இந்த பதிலை கேட்ட வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்து மேலே ஏறிக்குச்சு. வேதாளத்தின் அடுத்த புதிர்கதையோட நான் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.